கல்யாண வீட்டில் பொடலங்காய் கூட்டு சாப்பிட்டு நாக்கில் டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிச்சு. சரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. இன்றைக்கி சின்ன சின்னதாக பொடலங்காவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சமாக கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் பொடலங்காய் கூட்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இதில் நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இந்த டேஸ்ட்டை கொடுக்க போகிறதே முக்கியமாக அந்த மசாலா தான். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்துக்க போகிறேன். துருவி எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் கூட 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மசாலா ரெடி ஆயிரும். பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வேக வச்ச பொடலங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வெந்திருந்தது. அதோட கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லாவே வெந்திருந்துச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறமா சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி சூப்பரான கூட்டு இப்போ நம்ம வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.